ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தாஸ்டே மினி விலாக். அன்றைக்கி சமையல் வந்து வாழைப்பூ கூட்டும் வாழைப்பூ பொரியல் தான் வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து முதல் நாளே வந்து வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தேவையான முருங்கைக்கீரையும் வந்து உடைச்சிட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாதி சமையல் வழியை பார்த்துக்கிட்டே தான் வெளியில் வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு வந்து போனேன். எங்கள் சில்கி அந்த கோலத்தை வீடியோவே எடுக்கவில்லைங்க, கோலத்தில் நின்றுட்டு இருந்தது. வாழைப்பூ நிறையா வாங்கிட்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ ஸ்பெஷல் லஞ்சு தான். அதுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ பொரியல் கூட்டுக்கு ரெண்டுத்துக்குமே முருங்கைக்கீரை போட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டிஃபன் எதுவும் வந்து பண்ணல, 2 வேளைக்குமே வந்து சாப்பாடு தான். அவங்க சாப்பிட்டு ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா மேலே ஊற வச்சு அந்த துணியை துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா சாதனா ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து காய வைக்கணும். இது நேற்று ஈவினிங் துவச்சி போட்டது. சாதனா கொண்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வெற்றி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஆரி கிளாஸ்க்கு வந்துட்டேன். இன்றைக்கியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் டாப் டிசைன் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு நாள் இட்லி பொடியை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் டிஃபனுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படி அரைச்சிங்க, நீங்கள் அரைச்ச மாதிரி எனக்கு அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட ரெசிபி வீடியோ எடுத்துருக்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன்.